ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 11, 12வது வசனங்கள். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆங்கில வேதாகமத்திலே NKJவிலே இப்படி சொல்லப்படுகிறது. For I would have you know, brothers, that the gospel that was preached by me is not man's gospel. For I did not receive it from any man, nor was I taught it, but I received it through a revelation of Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவுலை பெற்றித்தார். அவரை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். பவுல் இந்த அழைப்பை குறித்து அவர் அறிந்து கொண்ட பின்பு உடனடியாக அவர் அங்கே புறஜாதிகளிடத்தில் போய் பிரசங்கம் பண்ணவில்லை. முதலாவது அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களையும் அவர் கற்றுக்கொள்ள விரும்பினார். ஆகவே அவர் அரபு தேசத்துக்கு போய் அங்கே தனித்து தேவ சமூகத்திலே காத்திருந்து வேத வசனங்களை நன்றாக அறிந்து கொண்டார். அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்த நல்ல வெளிப்பாடுகளை அவர் கற்றுக்கொண்டு தான் கற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு அதை பிரசங்கிக்கவும் ஒரு தெளிவான நிச்சயமான சத்தியங்களை அவர் கற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கிறோம். கலாத்தியருக்கு நிருபம் 1:15 முதல் 17 வசனங்கள் முடிய பவுல் இதை குறித்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதற்கு முன்பு தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்டிருந்தாலும் பவுலுக்கு கர்த்தர் மிக தெளிவாக உறுதியான நிச்சயமான சத்தியங்களை அவர் வெளிப்படுத்தி தந்தார். அதாவது சத்தியத்தை பவுல் புரிந்து கொண்டது மட்டுமல்ல, மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு அவருக்கு தெளிவான ஒரு வெளிப்பாடு அவர் பெற்றுக்கொண்டார். இது தேவன் அவருக்கு பாராட்டின மிகப்பெரிய கிருபை. ஆகவே இது தனிப்பட்ட ஆண்டவர் அவர் மீது பாராட்டின தேவ கிருபை என்று சொல்லலாம். இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை விசுவாசிகள் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார். எபேசியர் 1:19 வாசிக்கும் பொழுது பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபம் பண்ணினார். ஆகவே நாம் சத்தியத்தை நாம் வாசித்தாலும் அந்த ஆவிக்குரிய சத்தியங்களின் தெளிவை நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவராக கற்றுத்தருகிறவராக நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறவராக இருக்கிறார். முதலாவது இயேசு கிறிஸ்துவை பற்றியதான வெளிப்பாடு. 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆகவே ரகசியம் என்பது தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட ஆவிக்குரிய சத்தியம். இதை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். வேறு எந்த வழியிலும் நாம் கற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த ஆவிக்குரிய சத்தியங்கள் பழைய ஏற்பாட்டில் அதனுடைய எல்லா அம்சங்களோட கூட முழுமையாக அது வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வரும்பொழுது தேவன் அதை மிக தெளிவாக நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எபேசியர் 3:5 வாசிக்கிறோம். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம் என்று பவுல் சொல்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் அந்த அளவுக்கு கிறிஸ்துவனுடைய ரகசியத்தை பவுலுக்கு வெளிப்படுத்தி இருப்பதை இந்த வேத வசனங்கள் மூலமாக, நிருபங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள போதனைகள் அது மனுஷனுடையதல்ல, அது முற்றிலும் தேவனுடையது என்று வேதம் நமக்கு தேவனால் வெளிப்படுத்தப்பட்டது என்று வசனம் சொல்கிற ரோமர் 16:25-26 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து
தேவனுடைய குமாரனாக அவர் இந்த உலகத்திலே தேவன் மனிதனாக அவர் வெளிப்பட்டார் என்று வசனம் சொல்கிறார். அப்படி என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தேவனாக இருக்கிறவர், குமாரனாகிய தேவன். அவர் இந்த உலகத்திலே மனித உருவத்தில் வெளிப்பட்டார். தேவன் ஆவியா இருக்கிறார். அவருக்கு உருவம் ஒன்றும் இல்லை. அந்த தேவன் இப்போது மாம்சத்தில், அதாவது மனித உருவத்தில் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார் என்பதை பார்க்கிறோம். எதற்காக? இந்த உலக மனுக்குலத்தை மீட்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திலே மனு உருவத்தில் வெளிப்பட்டார் என்று பவுலுக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தினார். இதே சத்தியத்தை யோவானும் எழுதுகிறார். யோவான் 1:14 வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று வசனம் சொல்கிறது. லூக்கா 2:11 வாசிக்கிறோம், ஆக தேவ தூதர்கள் இயேசுவின் பிறப்பை நற்செய்தியை அவர்கள் அறிவிக்கும் பொழுது, இது உங்களுக்காக இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற செய்தி அறிவிக்கிறார். பிலிப்பியர் 2:6 வாசிக்கிறோம், அது அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அவர் மனு உருவத்தில் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் என்பதை வேத சத்தியம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆகவே அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை குறித்த இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆவியிலே அவர் நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் என்று வசனம் சொல்கிறார். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர், இயேசு பரிசுத்தமானவர், குற்றமற்றவர், நீதி உள்ளவர் என்று அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். மத்தேயு சுவிசேஷம் 3:16 வாசிக்கும் பொழுது, அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மீது வந்து இறங்கினார் என்று வசனம் சொல்கிறார். 12:28, யோவான் 1:32-34 வரை, ரோமர் 1:4 இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது தேவன் இயேசு நீதி உள்ளவர் என்று வசனம் சொல்கிறது. தேவ தூதர்களால் அவர் காணப்பட்டார். அப்படி என்றால் தேவ தூதர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நற்செய்தியை அவர்கள் முதலாவது அறிவித்தார்கள். இதோ உங்களுக்காக தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை அவர்கள் தான் அறிவித்தார்கள். இயேசு கிறிஸ்து அவர் வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்ட போது, அவர் சோதனையில வெற்றி பெற்ற பிறகு தேவ தூதர்கள் வந்து இயேசுவுக்கு பணிவிடை ஊழியம் செய்தார்கள். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அந்த செய்தியை, உயிர்த்தெழுதலின் செய்தியை முதலாவது அறிவித்தவர்கள் இந்த தேவ தூதர்கள். இயேசுவானவர் பரலோகத்துக்கு ஏறி போன பின்பு எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் 2 தூதர்கள் அவர் பக்கத்தில் தோன்றி, கலிலேயராகிய மனுஷரே, ஏன் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக கிறிஸ்துவானவர் எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். ஆகவே இந்த வேத வசனங்கள் லூக்கா சுவிசேஷம் 2:9-13, மார்க்கு 1:13, மத்தேயு 28:5, அப்போஸ்தலர் நடபடிகள் 1:10-11 இவைகளை வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தூதர்கள் இயேசுவை வணங்கினார்கள். எபிரேயருக்கு நிருபம் 1:6 வாசிக்கிறோம், தேவ தூதர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை வணங்கினார்கள், ஆராதித்தார்கள். அவர் புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார். மத்தேயு 28:19-20 வசனங்கள்லாம் வாசிக்கிறோம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் இயேசுவானவர் இந்த உலகம் முழுவதிலும் அறிவிக்கப்படும்படி அவர் சீஷர்களை அனுப்பினார் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கும் பல தேசத்து மக்களுக்கு இயேசுவின் சுவிசேஷம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார். அப்படி என்றால் உலக மக்கள் அவரை விசுவாசித்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:4 வாசிக்கிறோம், அவருடைய வசனத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 5:14, அப்போஸ்தலர் 9:42, அப்போஸ்தலர் 11:2 இந்த வசனங்கள் எல்லாம் நாம் வாசிக்கும் போது ஏராளமான ஜனங்கள் இயேசுவின் வசனத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார்.
அவர் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். லூக்கா சுவிசேஷம் 24:51, அப்போஸ்தலர் 1:9, எபேசியர் 1:20-21 வசனங்கள்ல வாசிக்கும் போது அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார். இந்த இயேசுவானவர் மகிமை நம்பிக்கையாக அவர் உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம் என்று எழுதுகிறார். கொலோசியர் 1:27 கடைசி 2 வரிகளில் வாசிக்கிறோம். இப்படி இயேசுவானவர் மிக தெளிவான சத்தியத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்தினார். பாருங்கள், அவர் புறஜாதிகளிடத்துல போய் இயேசு யார் என்பதை சொல்வதற்கு அவருக்கு மிக ஆதாரமான இந்த ஆவிக்குரிய சத்தியங்கள் அவருக்கு கிடைத்தது. இன்றைக்கு நாமும் அதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் அழகாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அடுத்து சபையை குறித்த வெளிப்பாடை நாம் பார்க்கிறோம். எபேசியருக்கு நிருபம் 5:25 முதல் 32 வரை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர்கள் ஆண்டவராக இயேசுவானவர் திருச்சபை எப்படி அவர் சம்பாதித்தார் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்ப நம்மை சம்பாதிப்பதற்காக, திருச்சபையை சம்பாதிப்பதற்காக இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்படி என்றால் முதலாவது நம்மை நேசித்தார். ஆண்டவருடைய அன்பு மிகப்பெரியது. ஒரு கணவன் எப்படி மனைவியை நேசிக்கிறானோ அது போன்ற இயேசுவானவர் இங்கே அவர் நம்மை திருச்சபை மக்களை நேசிப்பதை பார்க்கிறோம். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். அப்படி என்றால் ஆண்டவராக இயேசுவானவர் அவர் சபையை போஷித்து வசனத்தினால போஷித்து காப்பாற்றுகிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் நாம் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களா இருக்கிறோம். We are belong to God. இயேசுவுக்கு சொந்தமானவர்களா நாம் இருக்கிறோம். பாருங்கள், ஆதாமை உருவாக்கின பொழுது அவன் தனித்து இருந்தான். அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கும்படிக்கு ஆண்டவர் அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து அதை சதையினால் அடைத்து அந்த எலும்பிலிருந்து ஒரு மனுஷை உண்டாக்கி ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார், மனைவியாக கொடுத்தார் என்பதை பார்த்து, அதுபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய திருச்சபைக்காக தன் ஜீவனை கொடுத்து அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கு உரியவர்களாக கர்த்தர் இன்றைக்கு நம்மை மாற்றியிருக்கிறார். அவருடைய சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது தான் சபை. அருமையானவர்களே, ஆகவே இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். மூன்றாவது பார்க்கிறோம், எபேசியருக்கு நிறுவம் 4வது அதிகாரம் 12-13 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்படி என்றால் இது 1 கொரிந்தியர் 12:28 இந்த வசனம் சொல்லப்படுகிறது. இயேசு சபையை பராமரிக்கிறார். ஆகவே ஆண்டவர் எவ்வளவு அவர் சபையின் மீது அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்று இந்த வேத வசனம் சொல்கிறார். முதலாவது அவர் நேசித்தார், இரண்டாவது அவர் போஷிக்கிறார், மூன்றாவது அவர் பாதுகாக்கிறார், நான்காவது அவர் பராமரிக்கிறார். கொலோசியர் 1:18 வாசிக்கிறோம், அவரே சபையாக சரீரத்துக்கு தலையா இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபையை வழிநடத்தி செல்கிறவராய் இருக்கிறார். ஆகவே எல்லாவற்றிற்கும் அவர் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவராய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 3:15 வாசிக்கிறோம், சபை தேவனுடைய வீடு. ஆண்டவர் நம்மை ஒரு குடும்பமாக கட்ட நம்மளை மாற்றியிருக்கிறார். சபை தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:9, எபேசியர் 2:21. இப்படி ஆண்டவர் சபையை குறித்த மிக அருமையான ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே சபை என்பது இயேசுவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட ஒன்று. ஆகவே அருமையானவர்களே, நீங்களும் நானும்
இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், இயேசுவினால் அன்பு கூறப்பட்டவர்கள், போஷித்து காப்பாற்றப்படுகிறவர்கள். ஆகவே நமக்கு ஆண்டவருடைய வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு, இத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அருமையானவர்களே. ஆகவே இந்த கர்த்தரை நீங்கள் விசுவாசியுங்கள். மூன்றாவது, தெரிந்து கொள்ளுதல் பற்றிய வெளிப்பாடு. எபேசியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4 முதல் 14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இயேசுவானவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார். இந்த உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்னமே. அப்படி என்றால் அவருடைய மனதிலே நாம் இருந்திருக்கிறோம். பாருங்கள், எவ்வளவு இதை நம்முடைய மூளை அறிவினாலோ அல்லது நம்முடைய மனித ஞானத்தினாலோ இது புரிந்து கொள்ளவே முடியாது. தேவன் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்தெடுத்து இருக்கிறார். பவுலும் சொல்கிறார், தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்து வரும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் நாம் பிறப்பதற்கு முன்னமே, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னமே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அருமையானவர்களே, 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுதந்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அடுத்து பார்க்கிறோம், நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரா? முன்குறித்திருக்கிறார். அதுவும் அவருடைய சுவிகார புத்திரராகும்படி, நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரரா இருக்கும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று 6வது வசனத்தில் பார்க்கிறோம். அருமையானவர்களே, தெரிந்து கொண்டார், முன்குறித்திருக்கிறார். அடுத்து அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். தெரிந்து கொண்ட முன்குறித்த நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டு இந்த உலக பாவ அடிமதனத்திலிருந்து, பிசாசின் அடிமதனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு இருக்கிறார். இது ஆண்டவர் நமக்கு பாராட்டின மிகப்பெரிய கிருபை. அது மட்டுமில்லாமல் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறதுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. பரலோகத்தில் யார் இருக்கிறார்கள்? தேவதூதர்கள். பூலோகத்தில் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் மரித்து உயிர்த்தெழுந்து அவர்கள் பரலோகத்துக்கு ஆண்டவராக இயேசுவானவர் அவர் கொண்டு போய் சேர்க்க போகிறார். ஆகவே பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் பூலோகத்தில் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களையும் ஆண்டவர் பரலோகத்திலே கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டி சேர்க்க போகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே இந்த மகிமையின் நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானால் அடுத்து 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். பாருங்கள், அவருடைய சுதந்திரம் ஆகும்படி, we are the heir of God. அப்ப ஆண்டவருடைய சுதந்திரம் ஆகும்படி, தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர், அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு சொந்தக்காரர்களாக ஆண்டவர் நம்மளை மாற்றியிருக்கிறார். அதற்காகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆவியானவர் நாம் பரலோகத்துக்குரியவர்கள், நாம் தேவனுக்குரியவர்கள் என்று நம் மீது அவர் முத்திரை போட்டிருக்கிறார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்று மிகப்பெரிய நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தருகிறார். அப்படி என்றால் நாம் இந்த உலகத்தினுடைய பாடு, துன்பம், கஷ்டத்திலிருந்து முற்றிலுமாக நாம் மீட்கப்படும் நாட்கள் வரப்போகிறது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஆண்டவர் நம்மை இந்த உலக வாழ்க்கையிலிருந்து மீட்டு பரலோகத்துக்குரியவர்களாக நம்மளை கொண்டு போக போறார். இப்படிப்பட்ட மிகப்பெரிய நம்பிக்கையை ஆண்டவராக இயேசு நமக்கு தருகிறார். அருமையானவர்களே, இதுதான் தெரிந்து கொள்ளுதல் பற்றிய வெளிப்பாடுகளை பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார். இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து ரட்சித்து கர்த்தர் அவர்கள் மேல மிகப்பெரிய நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார் என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை விசுவாசியுங்கள்.
இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அடுத்து புறஜாதிகள் பற்றிய வெளிப்பாடு, ரெவலேஷன் அபவுட் ஜென்டைல்ஸ். எபேசியருக்கு நிருபம் 3வது வசனம். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவருமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள். இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் என்று பவுல் சொல்கிறார். பாருங்கள், ஒரு யூதனோடு நம்ம புறஜாதியான் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை ஆண்டவர் யூதர்களோடு கூட, ஆபிரகாமுடைய பிள்ளைகளோடு கூட ஒப்பிட்டு தன்னை சேர்த்து சொல்லுகிறார். பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக அவர்களை ஆபிரகாமுடைய பிள்ளைகளைப் போல அவர்களை ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக மாற்றுகிறார் என்று வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தை ஒரு யூதன் நிச்சயமாக அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். காரணம், அவர்கள்தான் ஆபிரகாமுடைய சந்ததி. அவர்களுக்குத்தான் மோசேயின் நியாயப்பிரமாணம் சொந்தம். அவர்களுக்குத்தான் பரலோகம் சொந்தம். அவர்களுக்குத்தான் தேவன் வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்கள் சொந்தம் என்று உரிமை பாராட்டுவார்கள். இதில் மற்றவர்கள் யாருக்குமே இதில் பங்கு இல்லை என்று மிக தெளிவான ஒரு வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். பவுலும் அப்படித்தான் இருந்தார். ஆனால் இங்க மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்தருக்கு இது அறிவிக்கப்படலை. இதுக்கு முன்பு இருந்த தீர்க்கதரிசிகளுக்கோ அல்லது தேவ மனிதர்களுக்கோ இது வெளிப்படுத்தப்படவில்லை. பவுலுக்குத்தான் ஆண்டவர் விசேஷமாக இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். காரணம், அவர் புறஜாதியருக்கு அப்போஸ்தலனாக சுவிசேஷத்தை கொண்டு செல்லக்கூடிய, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கூடிய தேவ மனிதனாக அவர் போகிறார். 8வது வசனத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். பார்த்தீங்களா? அப்போ சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்கு அறிவிக்க ஆண்டவர் அவர்களை ரட்சித்த பிறகு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று கேட்டால், பவுலால் இந்த ஆசீர்வாதங்களை அவரால் சொல்ல முடிந்தது. இன்றைக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம் வேற்று தேசத்துக்காரர்கள், நம் வேற்று மொழி பேசக்கூடிய மக்கள், நமக்கும் அந்த யூதர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் இங்கே மிக முக்கியமான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். கலாத்தியர் 3:26 முதல் 29 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இங்க சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே. பாருங்க, நம்மை ஆண்டவருடைய பிள்ளையாகவே, the children of God என்று நம்மை ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இதுவரை யூதர்கள் தான் தங்களை கடவுளுடைய பிள்ளைகள் என்று, இந்த யெகோவாவின் பிள்ளைகள் என்று மார்த்தட்டினார்கள். ஆனால் இங்கே இயேசுவை விசுவாசிக்கிற வேற்று தேசத்துக்காரர்களும் வேற்று மொழிக்காரர்களும் வேற்று இனத்தாரும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று வசனம் சொல்கிறது. ஸோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? அவர்கள் வாக்கு தத்தத்துக்கு உடன் சுதந்திரராக இருக்கிறார்கள். அருமையான உடன் சுதந்திரராக கோ ஹீர் என்ற வார்த்தை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர்களுடைய தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களுக்கு, வாக்கு தத்தங்களுக்கு சொந்தக்காரர்களாக கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார், உடன் பங்காளிகளாக மாற்றுகிறார். We are the partaker of the promise. அடுத்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். 28 வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:28 வாசிக்கும் பொழுது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். இதை ஒரு யூதனால் சகித்துக் கொள்ள முடியாத இந்த வார்த்தையை. ஏனென்றால் அவர்கள் எந்த புறவினத்தரார் கூட அவர்கள் சேர்ந்து உட்காரவோ சாப்பிடவோ மற்ற அவர்களுடைய பண்டிகைகளில் கொண்டாடவோ மாட்டார்கள். அவர்கள் தனித்து
நாங்கள் யெகோவாவின் பிள்ளைகள் என்று, ஆபிரகாமின் சந்ததி என்று தங்களை பிரித்து காண்பிக்கிறவர்களாய் இருக்கிறார். ஆனால் இங்கே வேதம் சொல்கிற ரட்சிக்கப்பட்ட உறவினத்தானும் யூதனும் சமம் என்று சொல்கிறார். இங்கே ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் சம உரிமையை ஆண்டவர் கொடுக்கிறார், சம அந்தஸ்தை கொடுக்கிறார், சமத்துவத்தை கொடுக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட தேவன் நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, அவை இங்கு ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. அவை கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சகோதர சகோதரிகளாக தேவனை கூடி ஆராதிக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இருவருமே ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற தேவனுடைய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்றைய உலகத்துல எஜமான் அடிமை என்ற மிகப்பெரிய வேறுபாடு இருந்தது. அடிமைக்கு எந்த உரிமையும் கிடையாது, அடிமைக்கு சம்பளம் கிடையாது. அவன் காலம் முழுதும் அவன் அடிமையாக அந்த எஜமானுக்கு வேலை செய்ய வேண்டும். அவனுக்கு உணவு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆகவே அவன் எந்த காரியத்துக்காகவும் அவன் எஜமானிடத்துல எதிர்த்து போராடவே முடியாது. ஆனால் ஒரு அடிமை ரட்சிக்கப்பட்டு அவன் சபைக்குள்ள வரும்போது அந்த எஜமானும் அடிமையும் சமம் என்று சொல்கிறார். பாருங்கள், ஆண்டவராக இயேசுவானவர் ஒதுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட மக்களை அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே அப்படிப்பட்டவர்கள் தம்முடைய பிள்ளைகள் என்று, தம்முடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் மரித்து கிறிஸ்து வருகையிலே உயிர்த்தெழுந்து பரலோகத்திலே போகும்போது அங்கே எந்த வித்தியாசமும் காணப்படாது. அதைதான் பவுல் இங்கேயே சபையிலும் அப்படித்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று இங்கே பவுல் மிக தெளிவாக சொல்கிறார். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். அருமையானவர்களே, 29வது வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திராயும் இருக்கிறீர்கள். பாருங்கள், ஆண்டவர் எங்கிருந்த நம்மை கொண்டு போய் எவ்வளவு பெரிய உயர்ந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மை கொண்டு போகிறார் பாருங்கள். நாம் கொலையான சேற்றில, பாவத்தில, அக்கிரமத்தில மரித்து கிடந்த நம்மை இயேசுவானவர் நம்மை தேடி வந்து ரட்சித்து உயிர்ப்பித்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய இரத்தத்தினால கழுவி அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றி அவர் சொல்கிறார், கிறிஸ்துவின் உடையவர்கள் அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார். எந்த பெரிய லிஸ்ட்ல கொண்டு போய் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் ஆபிரகாம், விசுவாசிகளின் தகப்பன், அங்கே கொண்டு போய் நம்மை அவருடைய சந்ததியாராக கர்த்தர் நம்மளை இணைக்கிறார். வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராக இருக்கிறீர்கள். பாருங்கள், ஆபிரகாமுடைய சந்ததியார் தான் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க சொந்தக்காரர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடையவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாராக நாம் அவருடைய வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளிகளாக நம்மளை மாற்றியிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அப்படி என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள அநேக வாக்கு தத்தங்களை நாமும் இயேசுவின் நாமத்தினாலே அதை சுதந்திரிக்க முடியும். We can climb the promise of God. ஆகவே அருமையானவர்கள், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த பெரிய ரகசியத்தை ஆண்டவர் பவுலுக்கு வெளிப்படுத்தி நாம் இன்றைக்கு அதை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட உயர்வான நிலைக்கு நம்மை கொண்டு வந்த அது நல்ல ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக வாழ்நாள் முழுவதும் நாம் அவரை ஆராதிக்கவும், சேவிக்கவும், பின்பற்றவும், அவரை மகிமைப்படுத்தக்கூடிய தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நீங்கள் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. இந்த மீதி இருக்கிறதான ரகசியங்களை, ஆவிக்குரிய ரகசியங்களை நம் அடுத்த பகுதியில் நாம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, உங்களுடைய நல்ல கிருபையுள்ள நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஆவிக்குரிய நல்ல சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இத்தனை பெரிய பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, வாழ்நாள் முழுதும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக உம்மை மகிமைப்படுத்த, பின்பற்ற, உங்களுடைய வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க கிருபை தாரும். உங்களுடைய வசனத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, தொடர்ந்து அவர்கள் உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.